ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பரிவின் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஹெல்த் மிக்ஸ் சாக்கோ ஸ்பான்ஸ் கேக் தான் செய்யலான்னு இருக்கேன். இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேக்குக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை 3 எடுத்துக்கோங்க, சீனி 1 கப்பு, நெய் அல்லது ஆயில் 4 டீஸ்பூன் அதாவது 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. ஹெல்த் மிக்ஸ் அதாவது சத்து மாவு 3/4 கப் எடுத்துக்கோங்க, மைதா 1/4 கப் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பால் 1/4 கப் எடுத்துக்கோங்க, உப்பு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் தேவையில்லை, ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 1 கப் சுகரை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நைஸாக இருக்கும். நைஸாக இருக்கிறதுக்கு 3 முட்டையை நல்லா அதை அடித்து நல்லா நுரத்தமாக நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் எடுத்துக்கணும் நல்லா பிஸ்கட் வச்சு நல்லா அடிச்சிருங்க. இதே மாதிரி நம்ம நல்லா பிஸ்கட் வச்சுருக்கோமே இந்த மாதிரி நுர மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா ஹெல்த் மிக்ஸும் நம்ம மைதாவும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் வந்து தான் பப்பியாக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ஹெல்ப் எடுத்துக்கணும். அதோட 1/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் அல்லது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பால் எடுத்துக்கோங்க. 1/4 கப் பால் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லாவே மிக்ஸ் வச்சு கொடுத்துருங்க. அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்ததா தான் பஃபியாக வரும் கேக்கு. நல்லா மிக்ஸ் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் கேக்குக்கு. கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போடணும்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்போ தான் நம்ம கேக் வந்து நம்ம பஃபியாக உப்பி நல்லா வரும், ஸ்பான்சியாகவும் இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் கேக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னா கண்டிப்பாக முட்டை கொச்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே போல் கேக்குக்கு வந்து பிளெண்டர் இருக்கணும், மைக்ரோ ஓவன் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே வச்சு செய்யலாம். ரொம்பவே ஈஸி தான். ஆனால் கேக்குன்னு சொல்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தெரியும் பேக்கிங்லாம் பார்த்தாங்க. ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. நானுமே நல்லாவே பழகிட்டேன். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் கேக்குக்காகவே இந்த பவுல் வச்சுருக்கேன். அடிக்கடி செய்யறதுனால இதில் கொஞ்சம் நெய் போட்டு நல்லாவே தடவி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடாய், இந்த கேக்காகவே இந்த கடாயை நான் வச்சுருக்கேன். இந்த கடாயில் ஸ்டவ்வெல்லாம் சூடாக்கிட்டு சின்ன பவுல் வச்சு அதுக்கு மேலே அடுத்து பவுல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் பாத்திரம் வச்சுருக்கோம்ல, அதை நல்லா பார்த்து நல்லா சூடாகணும். சூடாகிறதுக்கு அப்புறமா நம்ம இந்த பவுல் தூக்கி வைக்கணும். நம்ம சாக்கோ சிப்ஸ் ஆப்ஷனல் தான் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். என்கிட்ட இருந்துச்சு, நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் கடாய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம இந்த பவுலை வச்சுட்டு இந்த மாதிரி இறுக்கி நம்ம வந்து காற்று வெளியே போகாமல் நல்லா இறுக்கி மூடி வச்சுருங்க. அந்த லிட்டில் கூட போட்டோ இருக்கும், அதை கூட நான் நட்டை வச்சு அடைச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம கேக் நல்லா பஃபியாக ஸ்பான்சியாக நல்லா வரும். நான் செஞ்சுருக்கிறது மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கண்டிப்பாக வரும். என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டா நல்லா இறுக்கி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் காற்று வெளியே போகாமல் இருக்கும். இந்த மாதிரி இறுக்கி மூடி வச்சு பாருங்கள். இதே மாதிரி மூடி வைங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாதி வெந்துருச்சு, கொஞ்சம் பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இதுலேயே தெரியும் நம்மளுக்கு கேக் நல்லா வந்திருக்குண்டு. இதே மாதிரி திறக்காமல் இருங்க. அடிக்கடி திறந்தும் பார்க்கக்கூடாது. கேக்கு வந்திருக்கான்னு பார்க்கணுன்னா லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு ஸ்டிக் இருந்தால் ஸ்டிக்கோ கத்தியோ ஸ்போக்கோ வச்சு குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தாலும் நம்ம கிளியராக இருந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒட்டி இருந்துச்சுன்னா வேகலன்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. கேக்கு வேகிறதுக்கு எப்படியோ 48 மினிட்ஸ் ஆகும். ஆர்வம் தாங்காமல் நான் மறுபடியும் ஸ்போக் வச்சு குத்தி பார்த்தேன். அப்பயும் வேகலை, கொஞ்சம் வேகாமல் இருக்குது. திருப்பி நான் லிட்டு மூடி வச்சு திருப்பி நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன்.
குத்தி பார்த்தேன். அப்போ தான் நல்லாவே வெந்திருந்தது. இப்போ நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கேக்கு பாத்திரத்தை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே வச்சதுமே நல்லா நம்ம வந்து கேக்கை உடனே எடுக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஒரு 1/2 hour விட்டு நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம வெளியில் எடுத்தால் தானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குல்ல, சாப்பிடணும் போல தோணல. ரொம்ப பஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிறதில்ல ஸ்வீட்டில் இதுதான் ஒன்று. அடிக்கடி கேக் செஞ்சு எனக்கு பழக்கம், எப்போவுமே செய்வேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணுற பாருங்கள், ஸ்மூத்தாக போகுது பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்பான்சி மாதிரி இருக்கும் பாருங்கள். கேக்கு நல்லா ஸ்பான்ஸாக இருக்காங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எம்மியாக இருக்குல்ல, சாப்பிடணும் போல் தோணுதில்லை. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். யாருக்கு கேக்கு சாப்பிட்றதுலாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கேக் எப்படி இருந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னென்ன வீடியோஸ்லாம் நான் போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க. பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்க